A very good morning to all of you and welcome to this online service. Today is the 17th of October 2021 and in the season of Trinity, the 20th Sunday. உங்கள் அனைவரையும் அருமைச்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அக்டோபர் மாதத்தில் இன்றைக்கு 17ஆம் தேதி 2021 ஆண்டு. திருத்துவ காலத்தில் இன்றைக்கு 20வது ஞாயிறாக இருக்கிறது. ஒரு ஆரம்ப பாடலை பாடி நாம் ஆரம்பிக்கலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்ற பாடல். அதுல முதல் 4 கவிகளை மற்றும் நாம் பாடுவோம். ஆராதனைக்கு இறுதியிலே நாம் இன்னொரு 4 கவிகளை பாடலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்கள். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசெயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசெயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலதும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் பாபரமே, அது ஒரு காலதும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் பாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். ஜெபம் செய்வோமாக. Let us pray. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த ஓய்வு நாளின் கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. இந்த ஆராதனையில் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. சில நாட்கள் நாங்கள் இந்த ஆன்லைன் ஆராதனையின் மூலமாக உம்மை தரிசிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சுவாமி. இந்த கால வேளையிலும் தெய்வம் எங்கள் மத்தியில பிரசன்னமாயிருந்து எங்களோடு கூட பேசி இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செவி, எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் ஒருமித்து உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. தேவன் பரிசுத்தப்படுத்தி அருளும். எந்த தடையின்றி உம்முடைய சத்தத்தை மற்றும் நாங்கள் இந்த கால வேளையில கேட்க தேவன் கிருபையாகும். உம்முடைய சத்தத்தை கேட்கின்ற வேளையில எங்களுடைய ஆத்மாக்கள் மோடு கூட உறவாடட்டும் சுவாமி. எங்களுடைய உள்ளான மனிதன் ஆண்டவரே பலனடைய, திருப்தி அடைய, போஷிக்கப்பட தேவன் கிருபை செய்துள்ளபடியாக வேண்டுதல். அடையின சிலுவையின் மறைவுக்குள் மறைத்துக் கொள்ளும். தெய்வம் பிரசனமா இருந்து எங்களோடு கூட பேசும்படியாக குமாரன் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கின்றோம் பரமபிதாவே,
ஆமென். இன்றைக்கு தெய்வ செய்திக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பாடம் 91வது சங்கீதம் 9வது வசனம் முதல் 16வது வசனம் வரைக்கும். சங்கீதம் 91 வசனம் 9 முதல் 16 வரை நான் உங்களுக்கு இந்த வசனங்களை வாசிக்கின்றேன். Psalm 91 verse 9 to 16. Psalm 91 verse 9 to 16. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வல சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவருக்கு மறு உத்தரவு அருளுவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவன் தாமே நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனங்களை நமக்கு அவர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. The title for my sermon to you this morning is Blessings of Making God Your Dwelling and Resting Place. The blessings of making God your dwelling and resting place. கர்த்தரே நம்மளுடைய தங்கியிருக்கும் இடமாக நாம் வைக்கும்போது அதன் ஆசீர்வாதங்கள் என்ன? நாம் அவருடைய அடைக்கலத்திலும் அவருடைய சேட்டையினுடைய நிலையில் தங்கியிருக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லிட்டு நாம் சற்று பார்க்கலாம். Charles Spurgeon in 1854 was pastoring a church during the cholera pandemic outbreak in London. Now he was losing his friends one by one to the pandemic and was very much saddened, grieved, depressed, and was himself feeling very sick as he was mourning the death of his friends. In such a situation, as he was passing by a shoe shop, he saw hanging on the window of that shop a handwritten piece of paper with a message from Psalm 91 verse 9 and 10. It read like this: Because thou hast made the Lord, which is my refuge, even the Most High, thy habitation, there shall no evil befall thee, neither shall any plague come nigh thy dwelling. He says the effect of this verse on his life was immediate. He immediately felt secure and was refreshed and went on visiting the dying in a calm and peaceful spirit. He never felt the fear of evil and never suffered any harm. அருமையானவர்களே, தெய்வ ஊழியராகிய சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் 1854வது ஆண்டில் ஒரு திருச்சபையை இங்கிலாந்து தேசத்திலே அவர் போதகராய் இருந்தபோது பணிபுரிந்து வரும்போது அக்காலத்தில் லண்டன் தேசத்தில் கொலேரா பெண்டமிக் இருந்தது. இந்த கொலேரா கொள்ளை நோயில் அவர் தன்னுடைய நண்பர்களே ஒவ்வொன் பின் ஒவ்வொன்றாக இழந்து போனவராக இருந்தார். அவர்களெல்லாம் ஒவ்வொன் பின் ஒவ்வொன்றாக திடீரென்று மரித்து போனவர்களாக இருந்தார்கள். அது அவருக்கு அதிக துக்கத்தையும் வேதனையையும் மன சோர்வையையும் கொண்டு வந்தது. அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துக்கிக்கும் வேளையிலே நோய்பட்டவராக கொஞ்சம் பலவீனமாக காணப்பட்டார். அப்படியாக அவர் ஒரு நாள் இந்த அடக்கத்தை முடிச்சுட்டு நடந்து வரும்போது ஒரு சப்பாத்து கடையை அவர் தாண்டி வந்தார். அப்பொழுது அந்த கடையின் ஜன்னலிலே ஒரு வசனம் எழுதப்பட்டதே அவர் பார்த்தார். அந்த தாளில 91வது சங்கீதம் 9வது வசனமும் 10வது வசனமும்
எழுதப்பட்டிருந்தது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருந்தது. உடனடியாக இந்த வசனம் அவருக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவருக்கு திடீரென்று ஒரு சுறுசுறுப்பும் ஒரு உற்சாகமும் வந்தது. ஏனென்றால் அவருடைய விசுவாசத்தை அது மறுபடியும் உயிர்ப்பிக்க ஆரம்பித்தது. கடவுள் மேல நம்பிக்கையாக இருக்க அது அவரை ஏவியது. சோ அந்த வசனம் அவரோடு கூட பேசினதுனால உற்சாகம் அடைந்தவராக அவர் மறுபடியும் மரித்து போய்கொண்டிருக்க தருவாயில் இருக்கிறவர்களே அவர் மறுபடியும் சந்திக்க சென்றார். அதுக்கப்புறம் தீமையை குறித்தும் எந்த பாடுகளை குறித்தும் அவர் பயப்படாமல் சென்றவராக இருந்தார். 20 years later, he published a commentary on Psalm 91 under the title The Privileges of the Godly. 20 வருடங்களுக்கு அப்புறம் 91வது சங்கீதத்தை குறித்து ஒரு கமெண்ட்ரி அவர் எழுதினார். தெய்வீக மக்களின் சில ஸ்லாக்கியங்கள் அல்லது பாக்கியங்களை குறித்து அவர் எழுதினார். தெய்வீக மக்களினுடைய ஆசீர்வாதங்கள், ஸ்லாக்கியங்கள் அல்லது பாக்கியம். Yes, my friends, if you and I can make this psalm one of our greatest possession, I am sure with God being our dwelling and resting place, we too will march forward courageously and victoriously through all kinds of diseases, pandemic, persecutions, and all kinds of troubles. அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த சங்கீதத்தை நம்மளுடைய பெரிய பொக்கிஷமாக கருதுவோம் என்றால், ஆண்டவர் நம்மளுடைய அடைக்கலமும் நாம் தங்கியிருக்கும் இடமாக அவர் இருப்பார் என்றால், நிச்சயமாக நாமும் பல கஷ்டமான சூழ்நிலைகள், கொள்ளை நோய்கள், வியாதி படுக்கைகள், உபத்திரங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் வெற்றிகரமாக தைரியமாக கடந்து செல்ல முடியும். I hope you too would consider this psalm as one of your greatest possession. நீங்கள் இதை நிச்சயமாக உங்களுடைய விசேஷித்த பொக்கிஷமாக கருதுவீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். It has helped many thousands of people to live courageously for God through war, disease, persecution, and all kinds of troubles. This psalm presents with clarity the power and the magnificent benefits that belong to those who put their trust in God. நிச்சயமாக இந்த சங்கீதத்தை நீங்களும் உங்களோட விசேஷித்த பொக்கிஷமாக கருதுவீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அநேக ஆயிரம் மக்கள் இந்த சங்கீதத்தின் மூலமாக அவர்கள் உற்சாகம் அடைந்து பலன் அடைந்து பல யுத்த காலங்கள், நோய் காலங்கள், கொள்ளை நோய்கள், உபத்திரத்தின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில வெற்றிகரமாக சென்றது போல நாமும் செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. This sense of awareness results in the confession of the psalmist who says, I will say of the Lord. And throughout the psalm, the psalmist acknowledges all the benefits that one can receive when they make the Lord their dwelling and resting place. Now let us look at God's 4 promises as the benefits of dwelling and resting in the Lord. இந்த சங்கீதக்காரனே 2வது வசனத்துல அவரு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி, நேர அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி சொல்றார். அவரே கர்த்தரை குறித்து சாட்சியிடக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தரை நாம் தங்கியிருக்கும் இடமாக, நம்மளுடைய அடைக்கலமாக நாம் வைக்கும் போது நாம் என்னென்ன ஆசீர்வாதங்களை அடைவோம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். வாருங்கள், நாமும் இதுல 4 விதமான ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். Firstly, when we read verse 9 and 10, we see God's promise of protection from harm, from all evil. God's protection from all harm and evil. Verse 9 and 10 says, if you make the Most High your dwelling place, then no harm will befall you. No disaster will come near your tent. Some people do all kinds of superstitious
things to protect themselves and their homes. This verse says, if you make the Most High your dwelling, then you and your home will have God's protection. ஆமா அருமையானவர்களே, 9வது வசனமும் 10வது வசனமும் இவ்விதமாக சொல்லுகிறது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆம், ஆண்டவர் முதல்ல நம்ம இங்க பார்க்கிற காரியம் இந்த 9வது 10வது வசனத்துல தீமைகள் ஆபத்துல இருந்து நமக்கு பாதுகாப்பை அவர் வாக்குத்தத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். தீமையிலிருந்து ஒரு பாதுகாப்பை அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், அதனால என்ன சொல்றாரு, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி சொல்றார். பலர் பலவிதமான காரியங்களை இன்றைக்கு செய்து தங்களுக்கு பாதுகாப்பை தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நாம் அவரில் தங்கி இருக்கும் போது, அவரை அடைக்கலமாய் நாம் வைத்துக் கொள்ளும் போது, நம்மளுடைய தாபரமாக நாம் வைப்போம் என்றால் நிச்சயமாக அவர் நமக்கு எல்லா விதமான தீமையிலிருந்தும் பாதுகாப்பை அருளுகிற தேவனாக இருக்கிறார். அதனால வாக்குத்தத்தம் சொல்கிறது, தேவனை நாம் தங்கியிருக்கும் இடமாக, நம்மளுடைய அடைக்கலமாக நாம் வைத்துக் கொள்வோம். எல்லா விதமான தீமையிலிருந்து அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். Secondly, we see in verse 11 and 12 God's promise of angelic care. God's promise of angelic care. Verse 11 says, for he commands his angels concerning you to guard you in all your ways. Let me read it for you again. For he commands his angels concerning you to guard you in all your ways. Now, one of the ways God will use to protect you is to command his angels to surround you and to protect you. One of God's ways of protecting you is by using his angels to surround and protect you in all your ways. It says, they will lift you up in their hands so that you will not strike your foot against a stone. When you're about to fall or strike a stone, God's angels will just lift you up in their hands. See how God even cares about your feet. He cares that you must not stumble and fall. So he has already commanded his angels to carry you in their hands. We may never realize all the things we were spared because of the unseen intervention of the angels from God. அருமையானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தெய்வ தூதர்களே நம்மை பாதுகாக்க அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். தெய்வ தூதர்களுடைய பாதுகாப்பை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அதை நாம் 11வது வசனத்திலும் 12வது வசனத்திலும் காணக்கூடியவர்களாக இருக்கும். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் நம்மை பாதுகாக்கும் ஒரு வழி என்னவென்றால், அவருடைய தூதர்களை அவர் நமக்கு அனுப்பி இருக்கிறார். நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக, நம்மை எல்லா விதமான தீமைகளிலிருந்து பாதுகாக்க அவர் தூதர்களை அனுப்பியிருக்கிறார். நம்மளுடைய பாதங்கள் கல்லில் இடராத படிக்க அவர்கள் தங்களுடைய கைகளில் நம்மளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கடவுள் பாருங்க, நம்மளுடைய பாதங்கள் கல்லில் இடராத படிக்கு எவ்வளவு அக்கறை உள்ள தெய்வமாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி, நம்மளுடைய பாதங்கள் கல்லில் இடறி நாம் விழுந்து விடாத படிக்க அவர்கள் நம்மை அவர்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போகும்படியாக அவர்களுக்கு கட்டளை அவர் கொடுத்திருக்கிறார். நாம் அறிய மாட்டோம். எத்தனையோ தடவை அப்படிப்பட்ட அபாயங்களிலிருந்து தெய்வ தூதர்கள் நம்மை அவர்களுடைய கரங்களில் அப்படியே ஏந்தி கொண்டு போய்விட்டார். அவர்கள் இல்லாவிட்டால் ஒருவேளை நம்ம எப்பயோ மடிந்து போயிருக்கலாம், சேதப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் நம்ம அறியாமையிலே தெய்வ தூதர்கள்
நம்மை அவர்களுடைய கைகளிலே அப்படிப்பட்ட அபாயங்களிலிருந்து அல்லது நம் எடரை விழாதபடிக்கு நம்ம அப்படியே ஏந்தி கொண்டு அவர்கள் போயிருக்கிறார்கள். அதற்கு நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே பாதுகாப்பை இன்னும் தேவன் நமக்கு அருளுகிறார் இந்த சங்கீதத்தின் மூலமாக. இப்போது நாம் அவருடைய அடைக்கலத்துக்குள் இருக்கும்போது, அடைக்கலத்துக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது, தங்கி இருக்கும் போது, அவர் நிச்சயமாக இந்த தேவ தூதர்களுடைய பாதுகாப்பை நமக்கு அருளுகிற தேவனாக இருக்கிறார். Thirdly, in verse 13, God's promise of power to tread and to trample over the lion and the cobra is given to us. God's promise of power has been given to us. Verse 13 and 14 reads like this: You will tread upon the lion and the cobra. You will trample the great lion and the serpent. Friends, the things most feared by most people are not to be feared by us at all. They are not going to get you. You are going to get them. They are not going to overpower you, but you are going to trample them under your feet, and you are going to get victory. Satan is not going to trample you under his feet. The God of peace will soon crush Satan under your feet. We are not to think like poor, helpless victims. Paul says, I was delivered from the lion's mouth. Yes, the Lord will rescue us from every evil attack and will bring us safely to his heavenly kingdom. To him be glory forever and ever. Amen. That's how we too are supposed to talk and to think of God's rescue and God's power that he gives us to trample Satan under our feet. அருமையானவர்களை, மூன்றாவது நாம் பார்க்கும்போது 13வது வசனத்துல அவர் நமக்கு அவருடைய வல்லமையை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். 13வது வசனம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பல சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்ப பாருங்க, இந்த 13வது வசனத்துல சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்ற ஒரு வல்லமையே அவர் நமக்கு அருளுகிற தேவனாக இருக்கிறார். அநேகர் பயப்படுகிற காரியங்களுக்கு நாம் பயப்படவே தேவையில்லை. நம்மை அவைகள் எதுவுமே செய்ய முடியாது, நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் அவைகளை மேற்கொள்கிற வல்லமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்மளுடைய காலாலே மிதித்து போட முடியாத வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் பிசாசே நம்மளுடைய பாதத்துல நாம் மிதிக்க முடியாத வல்லமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் எண்ணிவிடக்கூடாது. நாம் தைரியமாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பவுலானவர் சொல்லுகிறார், சிங்கத்தின் வாயிலிருந்து கடவுள் என்னை விடுவித்தார். எல்லா விதமான தீமைகளிலிருந்து மோசங்களிலிருந்தும் என்னை விடுவித்தார். அவருடைய நாமத்திற்கு மகிமை எப்பொழுதும் உண்டாவதாக என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆம், ஆண்டவர் நம்மை பத்திரமாக அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா விதமான பிசாசினுடைய தந்திரங்களையும் மேற்கொள்வதற்கு, அவனை மிதித்து போடுவதற்குரிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் நாம் தைரியமாக விசுவாசத்தில் அறிக்கையிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வல்லமையை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த 13வது வசனத்தில் கொடுத்திருக்கிறார். Finally, our fourth point is God's promise of rescue and satisfaction of long life is seen in verse 14 to 16. From verse 14 to 16, we see God's promise of rescue and satisfaction of long life. Friends, Psalm 91 ends
with God himself telling us what it is that stirs his heart to provide such protection. Because he loves me, I will rescue him. Because he knows me, I will protect him. God honors your love and trust. I'll be with him in trouble. I will rescue him and honor him. And with long life, I will satisfy him and show him my salvation. Yes, my friends. All that we need to do is to love God and to trust God. And he will rescue us and he will satisfy us with long life. He will show us his salvation. How have you loved the Lord? How have you trusted the Lord? அருமையானவர்களே, கடைசியாக 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அவர் நம்மை தப்புவித்து நம்மை விடுதலையாக்கி நம்மை திருப்திப்படுத்துவார். நீடிய நாட்களால் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தமது ரட்சிப்பை நமக்கு அவர் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனங்களையும் மறுபடியும் உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். ஆண்டவரே சொல்றார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என்று சொல்லிட்டு சொல்றார். என்னுடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்லுகிறார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். எந்த அளவுக்கு நாம் கடவுள் மேல் வாஞ்சியாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம், தேவனை எப்படி நாம் அறிந்திருக்கிறோம், எப்படி அவரை நேசிக்கிறோம், எப்படி அவரை நாம் விசுவாசிக்கிறோம் என்று நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி நாம் இருக்கும்போது ஆண்டவரே சொல்கிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். வாஞ்சியாக இருக்கிறோமா? ஆண்டவர் மேல நாம் வாஞ்சியாக இருப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அடைக்கலம் தேவையா? தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாக மறு உத்தரவு அருளுகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு காரியம் சொல்றாரு, ஆபத்து காலத்துல நம்மளோடு கூட அவர் இருக்கிறார். நம்மளை தனியாக தவிக்க அவர் விட மாட்டார். நம்ம கூட இருந்து நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே வேளையில் நம்மை விடுதலையாக்குறது மட்டுமல்ல, தப்புவிக்கிறது மட்டுமல்ல, நம்மை கனப்படுத்துகிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி ரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். In conclusion, my friends, we live in a world full of danger and disease. The arrows of accusation and attacks are often aimed at us. We have both human and spiritual enemies surrounding us. Psalm 91 says, the person who chooses God as his shelter will be protected by God from all evil. The promise is not the absence of danger, but the coming through all danger unscratched. Safe in God, not being affected by this danger. Danger is there, but it will not affect us. God will see us through safely. In the midst of the present pandemic and other world problems, I believe there is a great need for us to seriously examine who or what are we trusting today. Who or what gives us confidence to go on in life? What gives us peace today? Who is making us feel safe today? Do we trust God for all these things? Let us examine ourselves. God says, I will rescue you.
I will protect him. I will answer him. I'll be with him in trouble. I will deliver him. I will honor him. With long life, I will satisfy him and show him my salvation. Psalm 91 has been a great source of strength and comfort for God's people for 3,000 plus years. And it should be for us too. G. Campbell Morgan, the theologian, called this psalm one of the greatest possessions of the saints. Yes, you and I are also called to have this psalm as our greatest possession. God provides safety for us. God provides shelter for us. God provides shield for us. God provides sacred guardians for us. And God provides satisfaction for us. What more do we need in life today? God's promise of protection from harm is there for us. God's promise of angelic care is there for us. God's promise of power to overcome evil is there for us. And God's promise of rescue and satisfaction of long life has been assured for us. முடிவில் அருமையானவர்களே, இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது அபாயங்கள் சுற்றிலும் காணப்படுகிறது. வியாதி, கொள்ளை நோய் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. பலவிதமான குற்றம் சாட்டுகள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு மாம்சத்திலும் சத்துருக்கள் இருக்கிறார்கள், ஆவிக்குரிய சத்துருக்களும் நமக்கு இருக்கிறார்கள். ஆனா 91வது சங்கீதம் சொல்கிறது, தேவனை நம்மளுடைய அடைக்கலமாக நாம் வைத்துக் கொள்ளும் போது நம்மை எல்லா விதமான தீமைகள் மோசங்கள் வந்து அவர் பாதுகாத்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். தீமை இருக்காது என்று சொல்லல, அபாயங்கள் இல்லை என்று சொல்லல, ஆனா அவைகளின் மத்தியில அவருடைய பாதுகாப்பை நமக்கு கொடுத்து அவைகளால் நாம் சேதமடையாமல் கடந்து செல்ல அவர் உதவி செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். இந்த கொள்ளை நோயின் மத்தியில கூட, உலகத்தின் பல பிரச்சனைகளின் மத்தியில கூட நாம் நம்மை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல வைத்திருக்கிறோம்? எது நமக்கு நம்பிக்கையை கொடுத்து நடத்தக்கூடியதாக இருக்கிறது? திடமானது எது நமக்கு கொடுக்கிறது? எது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது? யார் நமக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கிறார்? இவைகளுக்கெல்லாம் நாம் கடவுள் மேல உண்மையிலே நம்பிக்கை வைத்தவர்களாக அவரையே நம்பி நாம் சார்ந்திருக்கிறோமா? அவர் நம்மளுடைய அடைக்கலமாக இருக்கிறாரா? அவருடைய சேட்டின் கீழே நாம் அடைக்கலம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன், பதில் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆபத்து காலத்துல நான் உன் கூடையே இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை தப்பு வைப்பேன் என்று சொல்கிறார். நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நான் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்கிறார். நான் உன்னை என்னுடைய ரட்சிப்பேன், சந்தோஷத்தை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லுகிறார். ஆம், இந்த 91வது சங்கீதம் 3000 வருடங்களுக்கு மேல இருந்தாலும் அநேகருக்கு அது ஆறுதலாகவும் பலனாக இருந்தது. ஜி. கேம்பல் மார்கன் என்பவர் சொல்லுகிறார், இது பரிசுத்தவான்களுடைய ஒரு பிரதான பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். ஆம், நாமும் இந்த 91வது சங்கீதத்தை நம்மளுடைய பொக்கிஷமாக வைத்துக் கொள்வோமாக. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை தருகிறார், அடைக்கலத்தை தருகிறார், கவசத்தை நமக்கு தருகிறார். நமக்கு அவர் தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிறார், நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இனி நமக்கு இன்னும் என்ன தேவையாக இருக்கிறது? ஆம், தேவன் நமக்கு பாதுகாப்பை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். தெய்வீக தூதர்களின் பாதுகாப்பையும் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். சத்துருக்களை மேற்கொள்கிற வல்லமையை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். நம்மை அவர் விடுவிப்பார், நீடித்த நாட்களை நம்மளை திருப்திப்படுத்துவார் என்ற வாக்குத்தத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நாம் பயப்பட தேவையில்லை. ஜெபம் செய்வோம். இந்த உன்னதமானவரின் மனிதர்களுடைய அடுத்த 4 கவியை ஜெபமாகவும் நாம் ஏறெடுப்போமாக. நம்முடைய விசுவாசத்தை நாம் பலப்படுத்தி கொள்வோமாக.
தேவன் உன் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சார்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மறைவீரருக்குள் வரும்போது, உம்முடைய நிழலில் நாம் தங்கும் போது ஆண்டவரே, உம்மில் நாங்கள் அடைக்கலம் பெறும் போது ஆண்டவரே, உம்முடைய சேட்டைகளினால் நீர் எங்களுக்கு அடைக்கலம் தருகிற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. நீர் எங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறீர், எங்களுடைய கோட்டையாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய அரணுமானவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எந்த இரவின் பயங்கரத்திற்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நீர் கூடவே இருக்கிற தெய்வமாக இருக்கிறீர். அபாயங்கள், கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அது எங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அது மட்டுமல்ல, தெய்வ தூதர்களை தங்கள் கைகளிலே எங்களை ஏந்தி கொள்ளும்படியாகவும் நீர் கட்டளை கொடுத்திருக்கிறேன். அதனால எங்களுடைய பாதங்கள் கல்லிலிடாதபடிக்கு எங்களை நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகின்றோம். எல்லா விதமான தீமைகள், மோசங்கள் வந்து எங்களை விலக்கி காத்து இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் உம்முடைய மறைவீரருக்குள் வந்து அடைக்கலம் பெறவும், உம்முடைய சேட்டைகளின் நிழலில் அடைக்கலம் பெறவும் நீர் கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அசைக்கப்படாமல் விசுவாசத்துடன், உறுதியுடன் ஆண்டவர், நம்பிக்கையோடு கூட நாங்கள் முன் தொடர்ந்து வெற்றி பெற நீர் கிருபை செய்தோம். உமக்கு சாட்சியாக ஆண்டவர் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபையார். அநேகருக்கு இந்த சங்கீதத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபையார். அவர்களுடைய இடுக்கங்கள் இருந்தும் அவர்களை ரட்சித்தார்.
இதை இன்னும் நாங்கள் வாசிக்க வாசிக்க எங்களுடைய விசுவாசத்தை நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருவார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்தலும் சுவாமி. நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக எங்களுடைய இருதயத்தில் இது விதைக்கப்படவும் கனி கொடுக்கவும் கிருபையாக கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிற உடைய பிள்ளைகளாக நாங்கள் மாற உதவி செய்தோம். ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனையும் நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியும் ஆகிய சர்வ வல்லமை புரிந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து எப்போதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, அவர் மூடும் இருப்பாராக. சமாதானத்துடன் சென்ற அன்புடனே ஆண்டவரை நாம் எல்லாரும் சந்தோஷமாக சேவிப்போமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless all of you. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.